ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷிவ் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்ஜிப்ராலேருந்து ஒரு சம் தான். சால்வ் 1/x minus 2/y plus 4 equals 0 and 1 இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன் என்ன, 1/y minus 1/z plus 1 equals 0. அடுத்த ஈக்குவேஷன் 2/z plus 3/x equals 14. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈக்குவேஷனாக இருக்குல்ல. எல்லா வேரியபிள்ஸுமே எங்கே இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ சால்வ் பண்ணலாமா? சொல்யூஷன். ஸோ நான் முதல்ல என்ன எடுத்துக்கிறேன்னா, லெட் ஒரு சின்ன அசம்ஷனுக்குள்ளே போவோம். x/1/x equals a, 1/y equals b and 1/z equals c. ஓகேவா? ஸோ எதுக்கு இந்த செம்ம ஈஸியாக நான் சால்வ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, 1/x. ஸோ அதுக்கு பதிலாக a minus 2 into 1/y, அதுக்கு பதிலாக 2b plus 4 equals 0. ஓகேவா? ஓகே. ஸோ இதை நான் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். அடுத்து ஈக்குவேஷன் 2, அதில் என்ன இருக்குது, 1/y. 1/yக்கு பதிலாக b, அதுக்கப்புறம் 1/zக்கு பதிலாக c plus 1 equals 0. ஸோ இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ அதில் என்ன இருக்குது, 2/z. 2/zனா 2c plus 3/x. ஸோ xனா a தானே, 1/a equals 14. ஓகேவா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது, ஏதாவது ஐடியா இருக்கா? ஸோ இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது, எப்போவுமே ஏபிசி 3 வேரியபிளுமே ஒரே இதில் இருக்கும். நம்ம என்ன ஏதாவது பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், ஓகே. ஸோ இப்போது ஒரு சின்ன வேலை பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2வை பாருங்களேன், b minus cன்னு இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ் b, இங்கே மைனஸ் b. ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஈக்குவேஷன் நம்பர் 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா ப்ளஸ் 2b ஆகிடும், இங்கே மைனஸ் 2b. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நான் ஆட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா, a and c வேரியபிளில் எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ அதையும் இதையும் சால்வ் பண்ணால் எனக்கு a and c ரெண்டு பேரோட வேல்யூ தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணலாமா இந்த மெத்தடை? ஓகே. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2 மல்டிப்ளைட் பை 2. ஓகே. ஸோ ஈக்குவேஷன் 1 என்ன, a minus 2b plus 4 equals 0. and again இங்கே ஏன்ற பிளேஸில் யாரும் இல்லை, ஸோ அதை ஃப்ரீயாக விட்டுடலாம். ஓகே. ஸோ இங்கே 2 இருக்குது. ஸோ அப்போ ப்ளஸ் 2b மைனஸ் c ப்ளஸ் 1 ஈக்குவல் 0. ஸோ இதை நான் வந்து கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷனை மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். நமக்கு என்ன கிடச்சிச்சு, 2b minus 2c plus 2 equals 0. ஏன்னா இந்த ஈக்குவேஷன் 2வே வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. ஸோ நான் என்ன எழுதிக்கிறேன்னா, ஃபஸ்ட்டே மைனஸ் 2c எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் ப்ளஸ் 2b, அதுக்கப்புறம் ப்ளஸ் 2 equals 0ன்னு எழுதிக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம், ஈக்குவேஷன் நம்பர் 2ஆன b minus c plus 1 எடுத்துட்டோம், அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 2b minus 2c plus 1 வந்து 2 equal 0 ஆயிடுச்சு. ஓகே. ஓகே. ஸோ இதை வந்து இங்கே எழுதுகிறேன். என்ன பண்ணுறேன்னா, இது ரெண்டோட பிளேஸை மட்டும் லைட்டாக இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஆட் பண்ணலாமா? a minus 2c அப்படியே வந்துடும், a minus 2c. இங்கே என்ன வரும், மைனஸ் 2b ப்ளஸ் 2b 0 ஆகிடும். ப்ளஸ் 4 ப்ளஸ் 2னா ப்ளஸ் 6 ஈக்குவல்ஸ் 0 ஆகிடும். ஸோ என்ன கிடைக்கும், a மைனஸ் 2c ப்ளஸ் 6 ஈக்குவல்ஸ் 0 ஆகிடும். ஸோ a மைனஸ் 2c ஈக்குவல்ஸ் மைனஸ் 6 ஆகும். இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3ல் ப்ளஸ் 2c, c இருக்குது, a இருக்குது, ரெண்டு வேரியபிள். இங்கே cன்ற வேரியபிள், ஏன்ற வேரியபிள் இருக்குது. இங்கே ப்ளஸ் 2c இருக்குது, இங்கே மைனஸ் 2c இருக்குது.
ஸோ ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் இந்த சி கேன்சல் ஆகி நமக்கு ஏயோட வேல்யூ தெரிஞ்சிருமா? பண்ணலாமா? ஓகே, ஸோ ஜஸ்ட் ஆட் ஈக்குவேஷன் நம்பர் 3 + 4. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3 என்ன? (2c + 3a = 14). 2c + 3a = 14. ஈக்குவேஷன் நம்பர் 4 என்ன? a - 2c. ஜஸ்ட்டு நான் மாற்றி எழுதிக்கிறேன். 2c + a = -6. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ஆட் தான் பண்ண போகிறோம். +2c - 2c 0 ஆகிடும். 3a + a 4a ஆகிடும். 14 - 6 8 ஆகிடும். ஸோ 4a = 8 1 4s are 4, 2 4s are 8, a = 2. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா sub a = 2 in ஈக்குவேஷன் நம்பர் 4. ஈக்குவேஷன் நம்பர் 4 என்ன பார்த்தோம்? a - 2c = -6. சி இப்போ ஏயோட வேல்யூ என்ன? 2. ஸோ 2 - 2c = -6. இந்த 2 அந்த பக்கம் போனால் -2 ஆகும். -6 - 2. ஸோ -2c = -8. மைனஸ் கேன்சல் ஆகும். 1 2s are 2, 4 2s are 8. அப்போது c = 4. ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியும்? ஏயோட வேல்யூவும் தெரியும், சியோட வேல்யூவும் தெரியும். ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தரை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் பி 2ல் போட்டோன்னா எனக்கு பியோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா sub c = 4 in ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2 என்ன பார்த்தோம்? b - c + 1 = 0. ஸோ b - cயோட வேல்யூ 4 + 1 = 0. ஸோ b - 3 = 0, b = 3. ஓகேவா? சூப்பர். நமக்கு a b c மூணோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. ஏயோட வேல்யூ என்ன பார்த்தோம்? 2. பியோட வேல்யூ என்ன பார்த்தோம்? 3. சியோட வேல்யூ என்ன பார்த்தோம்? 4. ஆனால் நான் ஏபிசியாக கண்டுபிடிக்கணும்? இல்லை, XYZ தான் கண்டுபிடிக்கணும். சி நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? 1/x = aன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போது x = என்ன? 1/a. ஸோ இங்கே ஏயோட வேல்யூ என்ன? 3. அப்போது x = 1/3. அதே மாதிரி நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? 1/y = b. அப்போ y = என்ன? 1/b. ஸோ y = 1/b. பியோட வேல்யூ என்ன? 3. சாரி இங்கே ஏயோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 2. பார்த்தீங்களா? கஷ்டப்பட்டு ஏயோட வேல்யூ 2ன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக ஆன்சர் எழுதுகிறப்போ ஏயோட வேல்யூ 3ன்னு எழுதியிருக்கேன். இப்படித்தான் நமக்கும் சம்பள மார்க் போகும். ஓகே, ஸோ கொஞ்சம் கான்சியஸாக இருங்க. நானும் தான். ஓகே, ஃபைனலி 1/z = என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? c. அப்போது z = 1/c. அப்போது z = 1/4. ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ 1/2, ஒய்யோட வேல்யூ 1/3, ஜெட்டோட வேல்யூ 1/4 எழுதிடலாமா? x = 1/2, y = 1/3, z = 1/4. ஸோ இந்த சம் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிளியராக பார்த்தா அவ்வளோலாம் பிரச்சனை இல்லை. சி நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க கொஷனில் அப்படின்னா எல்லாமே 1/x 1/z அந்த மாதிரியே கொடுத்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா பிடிச்ச எல்லாருக்கும் நேம் வச்சிட்டோம். என்ன நேம் வச்சோம்? 1/xனா a, 1/yனா b, 1/zனா c. இந்த கொஷனில் 1/x 1/y 1/z எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஏபிசியால் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ என்ன கிடச்சிச்சு? 3 ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. ஸோ அந்த 3 ஈக்குவேஷனை எப்படி தான் சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா ஈக்குவேஷன் 1ஓட ஈக்குவேஷன் 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். அப்போது மறுபடியும் ஏ அண்ட் சி வேரியபிளில் ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு, நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் மாதிரியே. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? அவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி அதுலேருந்து ஏயோட வேல்யூவை கண்டுபிடிச்சோம்.
அப்பாடி ஒரு வேல்யூ கிடச்சிச்சா. இதே ஈக்குவேஷன் நம்பர் 4ல் ஏஐ சப்ஸ்டியூட் பண்ணி சியை கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி சியை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணி பியை கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்ஸ் ஏ பிசி 3 பேரும் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை என்னென்னு எடுத்துட்டோம், நம்ம எக்ஸ் ஒய் ஜெட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 1/x = ஏல போய் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ, 1/y = பியில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ, 1/z = சியில் சப்ஸ்டியூட் பண்ணி இசட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சேன். ஒன்றே ஒன்று கேட்கலாம், மேம் 1/x = ஏன்னு சொன்னீங்க, திருப்புன்னு எப்படி x = 1/a வந்துச்சு? ஒன்றுமே இல்லைப்பா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படின்னு பார்க்கலாமா? நமக்கு தெரியும் 1/x = a. இந்த எக்ஸு மேலே போகும், இது கீழே வரும். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுனால 1/a ஆகும். இந்த எக்ஸ் டினாமினேட்டரில் டிவிஷனில் இருந்ததுனால இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனாகவும் போயிடும். ஓகேவா? ஓகே. ஸோ இதை எப்படியும் எடுத்துக்கலாம், இல்லைனா ரெண்டு பக்கமுமே ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம் அப்படியும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும், 1/x = ஏன்னு தெரியும். நான் ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன். 1/1/x x ஆகிடும். = 1/a அப்படியே இருக்கும், 1/a இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி தான் நம்ம இந்த மூணையுமே கண்டுபிடிச்சோம். ஸோ எல்லாருக்குமே இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த சம்மில் பார்க்கலாம். பாய்.